வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற முட்டை மசாலாங்க. ஒரு 5 முட்டையை வச்சு செய்ய போகிறோம். இது கூட வெரைட்டி ரைஸு, தக்காளி சாதம், தயிர் சாதம் இது ரெண்டும் செய்ய போகிறோங்க. வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான சமையல். சிலிண்டர் இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் முட்டை தொக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சாஸ்தி தாங்க ஊற்றணும். முட்டை மசாலாவுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு வரமிளகாய், இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டு, அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் சுத்தமாக போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட நம்ம இடித்து சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க. இந்த சோம்போட ஃப்ளேவர் அதை விட சூப்பராக இருக்கும் இந்த முட்டை மசாலாவுக்கு. இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகுங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை மசாலாவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலைங்க, நல்லா இளங்கருவேப்பிலையாக போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றலாம். இப்போ 2 தக்காளிங்க, தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. நல்லா பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸு அதாவது இருக்கக்கூடாதுங்க. நல்லா வணங்கியிருக்கணுங்க. வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இதுக்கு சமைக்க தெரியாதவங்க, பேச்சுலர்லாம் சமைக்கிறீங்கன்னா எல்லா மசாலையும் கசகசன்னு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். சிக்கன் மசாலா இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை மட்டன் மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா 2ல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருக்குது அப்படின்னா குழம்புத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு, கரம் மசாலா ஒரு பிஞ்சளவு. இந்த மசாலா தான் நான் இன்றைக்கி போடுறேன். இது செம்ம சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு, கொஞ்சமாக தண்ணிங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பெருசாக குக்கிங் டைமெல்லாம் கிடையாது. இது சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மசாலா செஞ்சு நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். குழம்பு இல்லைன்னு மிஸ் பண்ணவே மாட்டீங்க. சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் செய்கிறத விட இந்த வெயில் காலத்தில் அடுப்பில் நிற்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். சென்டரில் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சுற்றிலும் முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஏன் இதில் கொஞ்சம் சாஸ்தி ஊற்றினோம்னா அந்த எண்ணெயை இந்த முட்டை இழுத்துக்கிட்டு நல்லா பொதன்னு வருங்க. இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே மூடியை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுறணுங்க. அப்படியே விட்டுறணும். மூடி போட்டு வைக்கும்போது நல்லா பொதன்னு முட்டை வெந்து வரும். உங்களுக்கு முட்டை ஆஃப் குக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. மேலே கொஞ்சம் மசாலா எடுத்து வைங்க. இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சம் எடுத்து வைங்க. ஒரு சிலருக்கு மேலே மசாலாவே இருந்தால் பிடிக்காதுன்னா அவங்களுக்காக ஒரு 2 முட்டையை அப்படியே விட்டுடலாம். எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு முட்டையை திருப்பி போட்டால் கூட பிடிக்காது. அவங்களுக்காக ஒரு 2 முட்டையை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் திருப்பி போட்டால் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் திருப்பி போட்டுக்கிறேன். உடையாதுங்க. இது நல்லா பொதன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது நல்ல வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. சிக்கன் மட்டன்லாம் இதுக்கு பக்கத்துலேயே வர முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு முட்டையை மட்டும் நான் திருப்பி போடலைங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் எங்களுக்கு அந்த கொஞ்சம் மேலே மஞ்சக்கரு வேகாமல் இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்காக அப்படியே வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. வேறு லெவல் சுவையில் இருக்கும். உங்களுக்கு இது மசாலா மேலே வேண்டாம்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த மசாலா முட்டையோடு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஜோடி இல்லைன்னா எப்படிங்க? நம்ம தக்காளி சாதம் ஒன்று சிம்பிளாக, அதாவது ஒரு 3 பேருக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாமாங்க. சாதத்தை வடித்து உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பொரிஞ்சதும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 பேருக்கு அதுவே போதுமான அளவாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலைங்க. உங்களுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும்தான் ஃப்ளேவருக்கு சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கோங்க. பழுத்த பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 பெரிய வெங்காயங்க நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. இந்த வெங்காயம் ரொம்ப கிடையாதுங்க, பிரியாணிக்கு வதக்குறமே அந்த மாதிரி கிடையாது. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கணும். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு வதங்கி வந்துடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி எப்படி செலக்ட் பண்ணோம்னா நல்ல பழுத்த
பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி தான் புளிப்பு சுவையும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த தக்காளி சாதத்தை நல்ல கலர்ஃபுல்லாகவும் கொடுக்குங்க. இந்த காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரமே இதுக்குள்ளே நல்லா இறங்கிரும். இல்லை எனக்கு இன்னும் மசாலாவோட வாசனையெல்லாம் வேணும்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இப்படி என்ன மசாலா வேணால் அள்ளி போட்டுக்கோங்க. ஆனால் வெயில் காலம் அதனால் கொஞ்சம் காரமெல்லாம் கம்மியாக சாப்பிடணுங்க. இந்த மாதிரி வெயில் காலத்தில் அடுப்படியில் நின்று சமைக்க முடியலைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி தக்காளி சாதம், முட்டை மசாலா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும் குக்கிங்கும். சிலிண்டர் தட்டுப்பாடும் அந்த பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வாக இருக்குங்க. இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துடலாங்க. நல்ல வாசனை வருதுங்க. நம்ம பெருசாக எதுவும் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டால் அது பிரியாணி மாதிரி ஆயிருக்கும், நல்லா இருக்காது. சில பேருக்கு அந்த வாசனையே பிடிக்காது. இதில் நம்ம சோம்பு, இஞ்சி, பூண்டு மட்டும்தாங்க போட்டோம். ஆனால் வாசனை பார்த்திங்கன்னா பிரியாணிக்கே டஃப்பு கொடுத்துட மாட்டிருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அரோமா வருதுங்க. இந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்தோம்னா நமக்கு சீக்கிரமாக குழஞ்சி வரும். இந்த தக்காளியோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே இந்த கலர் வந்து சூப்பராக இருக்குங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட தான் பிடிக்கும்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 3 பேருக்கான அளவுகள் சொல்கிறேன். நான் இன்றைக்கி பெருசாக எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. ஆனால் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. தக்காளி நல்லா குழையணுங்க. தக்காளி சாதத்துக்கு வந்து இதை வதக்கிறத வந்து அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குனிங்கனாலும் நல்லா தக்காளி வந்து குழையணும். குழஞ்சாதான் இந்த சாதத்தோடு அது மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும். தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் அடுப்பை சிம்மில் அப்படியே வச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. இந்த சமயத்தில் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலாங்க, மசாலா போட்டுட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ நல்லா வதங்கி ஒரு வாசனை வந்துருச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்புவாங்க, பெரியவங்கலாம் விரும்புவாங்க. அதுக்கு சாதம் வந்து கரெக்டாக நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தக்காளி குழஞ்சதும் நீங்கள் அடுப்பு எரிய விட்டு தான் சாதத்தை போட்ட பிறகு இந்த வடித்த சாதத்தை மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. அடுப்பு எரியும் போதே நீங்கள் சாதத்தை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு அரோமாவில் இருக்கும். இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்காக தான் அந்த டிப்பு. இப்போ வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாமா? சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொழன்னு இருக்குதுங்க. உதிரி உதிரியாக இருக்க சாதத்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறினோம்னா, ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த தக்காளியோட கலரெல்லாம் பார்த்திங்களா நல்லா சாதத்தில் இறங்கி எப்படி ஒரு கலர் தெரியுதுன்னு அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்குங்க. மனமும் சுவையும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் கிராமத்து சமையல், ஆரோக்கியமான சமையல் எல்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தயிர் சாதம் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? சில பேருக்கு தயிர் சாதம் க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு சாதம் உடையக்கூடாது, ஆனாலும் அப்படியே வந்து நல்லா அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கணும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தயிர் சாதத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா அது வந்து இந்த தயிரே வந்து க்ரீம் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதுங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் காரத்துக்காகவும் வரமிளகாவை போட்டுடலாங்க. வரமிளகாய் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுடலாங்க. இந்த வரமிளகாய் போட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானா போதும் ஜஸ்ட்டு. இப்போ வந்து கடுகை போட்டு கடுகு நல்லா படப்படான்னு வெடிக்க விட்ருங்க. கடுகு வந்து பொரியலைன்னா கசப்பு சுவை வரும் உங்களுக்கு. அதனால் கடுகை வந்து நல்லா படப்படான்னு பொரிய விட்ருங்க. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டாலும் பச்சை மிளகாவும் போடணும். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகளுங்க ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தயிர் சாதத்துக்கு
சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாவை உங்கள் வீட்டில் யாராவது உங்களை சண்டை போட்டுருந்தாங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. நல்லா நறுக்கு சுருக்குன்னு காரமாயிரும். என் வீட்டில் ஒருத்தர் சண்டை போடலைங்க. அதனால் நல்லா பெருசு பெருசாகவே போட்டுட்டேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இறங்கினா போதும். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் போடுறதுனா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பெருங்காயம் போட்டால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் வந்து பெருங்காயம் போடலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க வெங்காயத்தை சேர்க்கணும். அந்த சூடில் மட்டும் வெங்காயம் வதங்கினா போதும். அதுக்கு அடுப்பு எரிய வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் அடுப்பு எரிய வேண்டாங்க தயிர் சாதத்துக்கு. தயிர் சாதம் எப்போதுமே பாலும் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்காது. புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிருங்க. தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சாதம் பார்த்திங்கன்னா குழைவாகவும் இல்லைங்க, விதையாகவும் இல்லை. அதே நேரம் கொஞ்சம் வந்து குழையிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜு சாதத்தை சேர்த்துட்டு பாலும் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேங்க. போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இது நீங்கள் ஒரு காலையில் செஞ்சு நைட்டு வரையும் வச்சாலுமே இந்த சாதம் வந்து கட்டியாக மாறாது. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோமா, அதனால் வந்து இது கட்டியாக மாறாது. சாதமும் உதிரி உதிரியாக இருக்கிறதுனால உதிரி உதிரியானா வெந்திருக்குங்க, ஆனால் குழையலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து எங்கேயாவது பிக்னிக்கு வெரைட்டி சாதமும் முட்டை தொக்கையும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. பாய்.